ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியான அனகனகா ஒக்கராஜு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நவீன் பாலிஷெட்டி ஒரு ஜமீன்தார் குடும்பத்துடைய வாரிசா இருக்காரு. அவருடைய தாத்தா ஒரு சல்லாபமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே எழுந்திருப்பாரு. எஞ்சி இருக்கிறது ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு பேரு மட்டும்தான். அந்த பேரு கூட காப்பாத்துற அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அவருடைய சொந்தக்கார பையனுக்கு ஒரு பணக்கார பெண்ணோட ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல இவர் இன்சல்ட் பண்ணிடுறாங்க. இதனால தானும் இதை விட பெரிய பணக்கார பொண்ணா திருமணம் செஞ்சு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதை நிறைவேற்றுறதுக்காக அவர் சூஸ் பண்ண பொண்ணு தான் மீனாட்சி சௌத்ரி. இவர் அவங்கள மேரேஜ் பண்ணாரா. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. நவீன் பாலிஷெட்டி ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஒன்லைனர்ஸ் அண்ட் காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னே சொல்லுவேன். மீனாட்சி சௌத்ரி அவங்களோட சாம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஒரு பிரெடிக்டபிளான ஸ்கிரீன் பிளே இருந்தாலுமே இந்த மொத்த படத்தையும் பாத்தீங்கன்னா காமெடி சீக்வன்ஸ் வச்சே நகர்த்திருக்காங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கலி இது ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்க வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. எமோஷனல் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அதற்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அனகனகா ஒக்கராஜு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.